தெரியுமா? எனக்கு வடை தான் பிடிக்கும். ஆமாட்டி அபி, எனக்கு இட்லி தான் பிடிக்கும். அதான் நல்ல 3 இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாம் ஊற்றிட்டு வந்திருக்கேன். இந்த அஸ்வின் போய் ஓடுறதுக்குள்ளேயும் நம்ம தின்னு முடிச்சுட்டு விளையாட போயிடுவோம். சரியா? சரிட்டி, எனக்கு வடை தான் பிடிக்கும். அதான் அந்த டமாட்டா 4 வடை கொடுன்னு 4 வடையும் வாங்கி சட்னியும் வச்சு கொண்டு வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் ஊமை கட்டல தின்னுருவோம். அந்த பையன் எங்கே போனானே தெரியல. அப்பாவும் அருணனும் எங்கடி? தெரியல. அப்பா ரூம்ல உட்காந்து சாப்பிட மாட்டேக்கும். எனக்கு பசிக்க ஆரம்பிச்சுட்டா. அதான் நல்லா சுட சுடுன்னு மோடு மோடுன்னு அனிதாம்மா வடை சுட்டு இருந்துச்சு. சரி வடையை கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். எனக்கு உளுந்த வடைனா ரொம்ப பிடிக்கும் அவண்டி. அது நல்லா தான் இருக்கும் திங்கும் போது. அப்புறம் தின்னு முடிச்ச பிறகு என்னமோ மாடி இருக்கும். அதான் எனக்கு வடையே பிடிக்காது. எனக்கு இட்லி தான் பிடிக்கும். சரிட்டி, அப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சிருவோம். சரியா? சரி சாப்பிடு அபி. ஏ அப்பா, பெரியாளு திங்கட மணி எத்தனை இட்லிய வச்சு சட்னி சாம்பாடு எல்லாம் ஊத்தி வச்சிருக்கா. ஏ அப்பா, நீ என்னடி 4 வடை அப்புறம் சட்னி. அவளுக்கு இட்லி வடை, உனக்கு வடை வடை. யார்கிட்ட இப்படி எல்லாம் தனித்தனியா செஞ்சு கொடுக்கா? குண்டாந்தண்டியாட்ட இருந்துகிட்டு நல்லா தின்னு தின்னு இப்படி படுத்து புரியல. நான் வீட்ல இல்லனாலதான் எனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஸ்கூலுக்கு போயிட்டோம்ல, அதான் நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ கையும் கழுவுமா ஆத்துக்கிட்டு என்னதும் முழி முழின்னு முழிக்கலாட்டி. சரி, ஒரு வடையை கூட நிம்மதியா திங்க விட மாட்டியா? இப்படி கண்ணு போட்டாத. நான் கண்டு போ. எப்போ பாடு நீ வடை கூட தின்னு முடிச்சணும்னு நினைச்சா ஆத்து கூட வந்துட்டியா? சரி, ஒரு வடையை கூட்டிட்டி எத்தனை வடைட்டி ஒரு ஆளுக்கு? என்ன பலகாரமா உட்காந்து நல்ல நொடுக்கு நொடுக்கு நொடுக்குவியா? அதான் உனக்கு வாய் ரொம்ப கூடி போச்சு. வடையை எடுத்து கையை உச்சு போடுவேன். வடை எடுக்கிறான் வடைய. இப்பதான் எல்லா வடையும் தூக்கி வாய்க்குள்ள வச்சு வச்சு கீழே வச்சேன். நல்லா தின்னு எச்சு வடை. என்னடி பழக்கம் இது? ஒரு வடையை கூட சும்மா வைக்க மாட்டேடி. எல்லா வடையும் வாய்க்குள்ள வச்சு வச்சிருக்கேங்கிற. அழுவடு பாருல. ஏமாட்டி யாராவது தூக்கி தின்றுவான்னு முதல்ல வாயில வச்சு நக்கு நக்கு நக்கி வைப்பியாட்டி. உன்னைய வீட்டுல வச்சா அப்படித்தானே வைக்க வேண்டியதா இருக்கு. அப்படி சொல்லிட்டி இவன் இருக்கிற இடத்துல எதையாவது வைக்க முடியுதா? நானே இட்லியை வாய்க்குள்ள வச்சுதான் கீழே எடுத்து வச்சேன். தின்னுட்டி சொன்ன இட்லியை வாய்க்குள்ள வச்சுட்டு கீழே எடுத்து வச்சியா? என்னடி பழக்கம் இது? ஒரு இட்லியோ ஒரு வடையோ யாராவது வாங்கி தின்னுட்டு போடாங்க. அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணுவீலாட்டி? ஏ அப்பா, உங்களால மட்டும் தான் இப்படி முடியும். என்ன பழக்கம் இது? நல்ல புள்ளையில தான் பெத்து வச்சிருக்கா. இப்ப போய் அந்த அனிதம்மாவை கூப்பிட்டு கேக்குறேன். அந்த ஐசம்மாவையும் கூப்பிட்டு கேக்குறேன். அப்பதான் தெரியும். இட்டி எப்படி ஐடியா பண்ண பாத்தியா? எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டான். இல்லனா என்னடா நொறுக்கு நொறுக்கு நொறுக்கி இருப்பான். ஆமாடி, சரியான ஐடியா. இவனுக்கு இன்னுமே இப்படிதான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இல்லனா நாம எப்படி தின்றுவான். நீ தின்னுட்டி. சரிட்டி, சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிருவோம். சரியா? சரிட்டி, வேகமா சாப்பிடுட்டி. இல்லனா திரும்ப வந்துருவான். ஆமாடி. இம்மா, இட்லி பிடிக்கும்ங்கிறதுக்காக இத்தனை இட்லியா வச்சிருப்ப? ஏமா 5 இட்லி வச்சிருக்க? என்னால சாப்பிட முடியுமா? ஏலே, நீ தானே இட்லி பிடிக்கும்னு அதுக்காக தான் வச்சேன். அது சின்ன சின்ன இட்லி சாப்பிடு. ஏமல இப்படி உட்காந்துருக்க? தம்பி எங்க போனா? ஆளையே காணோம். நானும் அவனதான் தேடினேன். அவன் வந்ததும் சாப்பிடலான்னு பார்த்தேன். அவனை ஆளையே காணோம். என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. நீ ஆடி இதெல்லாம் எனக்கு கனவா நனவானே தெரியல. எப்பா, இட்லி வடை சட்னி சாம்பார்னு பரிமாறிக்கிட்டு பக்கத்துல உட்காந்துருக்கியே, அதிசயமா ஆச்சரியமா இருக்கு. இருக்கும் இருக்கும், ஒழுங்கா சாப்பிடுங்க. சரி, ஐஸ் எங்க? அவளும் வந்துடட்டும், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஆமா, இட்லி அவிச்சு வச்சு எம்பிட்டு நேரம் ஆகுது. தலையை அலசிட்டு வரேன் குளிச்சுட்டு வரேன்னு போனவள ஆளையே காணும். எம்பிட்டு நேரம் காத்திருக்கிறது. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அவ வந்தாதான் சாப்பிடுவேலோ. நீங்க சாப்பிடுங்க, அவ வரட்டும். நான் அவளுக்கு சூடா இட்லி ஊத்தி கொடுக்கேன். அஸ்வினும் ஆளை காணும்ல, அவன் வரட்டும். அவனுக்கு தோசை தான் பிடிக்கும். தோசை தான் ஊத்தி கொடுக்கணும். ஒரு ஆளை கடத்திட்டு போய் ஒரு வீட்டுல வச்சு இம்புட்டையும் கொடுத்தா ஒரு மாசத்துக்கு உட்காந்து உட்காந்து திம்பாடு. அந்த அளவுக்கு இட்லி வடை சட்னி சாம்பாடு. ஏப்பா, எக்ஸ்ட்ரா இட்லி வர இவங்க மாடியில சுட்டு கொண்டாந்து வச்சிருக்காங்க. இம்பூட்டு கால தின்னா என்னத்துக்கு ஆடுது?
இல்ல வந்த உடனே என் புருஷன் சாப்பிடறத கண்ணு போடுவியல. நீ எல்லாம் பொம்பளையா இல்ல குடும்ப பொம்பளையான்னு கேட்டேன். என்ன உனக்கு வடவு செலவுலாம் தெரியுது? இப்படி ஒரு வாரம் திங்கிறத ஒரே நாள்ல காலியாக்கட மாதிரி. ஏன் ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் வடை, ஒரு நாள் தோசை இப்படி சுட்டா வேண்டாங்குதா? என்னமோ செஞ்சா ஒரே நாள்ல செய்வா, இல்லனா அப்படியே இழுத்து மூடி படுத்துக்குவா, ஒண்ணும் செய்ய மாட்டா. வீட்ல இருக்கிறத தின்னுங்கம்பா. அந்த கதையெல்லாம் இருக்கு உன் கதை. இப்படி எல்லாம் செஞ்சா குடும்பத்துக்கு கட்டுப்படி ஆகுமா? அங்க என்னன்னா ஆள்ல உட்காந்து ஒருத்தி 4 வடை, ஒருத்தி 5 இட்லி வச்சு தின்னுட்டு இருக்கா. இங்க என்னன்னா நீ உன் புருஷனுக்கு 50 இட்லி பத்தாதுக்கு எக்ஸ்ட்ரா வேற 50 இட்லி வச்சுட்டு உட்கார்ந்துருக்க. இல்ல இன்னைக்கு தான் லீவு நாள், அவரு சாப்பிட உட்கார்ந்தாரு, உனக்கு பொறுக்காதே. நீ எங்கேயாவது போய் சுத்திட்டு வந்துட்டு எங்களையே கேள்வி கேட்கறியாக்கும்? கேட்டதுக்கு பதில் கேட்டதுக்கு அதை விட்டுட்டு சும்மா எதையாவது பேசணும்னு பேசாத. இங்க பாரு, ஒரு மாசத்துக்குள்ள சாப்பாட ஒரே நாள்ல சாப்பிடறதுக்கு உட்கார்ந்துருக்கு உன் புருஷன். நீயும் பரமாறதுக்கு ரெடி ஆயிட்ட. எத்தனையோ வரை சாப்பாடு இல்லாம உட்கார்ந்துருக்காங்க. உங்களுக்கு வகை வகையா சாப்பாடு கேக்குதோ? இல்ல இப்ப நான் சாப்பிடவா வேண்டாமா? அளவோட சாப்பிட்டா வளமோட வாழலாம். 2 இட்லி, ஒரு வடை, அதோட நிப்பாட்டு. அதுக்கு மேல தொட்ட அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. 5 இட்லியா? என்னண்ணே இது? நீ அப்படிலாம் சாப்பிடுற ஆளு கிடையாது. உன்னையும் இந்த அனிதாமா தோத்து மாடன ஆகிட்டாளா? அவ அப்படித்தான் பண்ணுவா. அவ பேச்செல்லாம் கேட்காதானே? எக்ஸ்ட்ரா பிட்டிங்கா தொப்ப போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு தெரியாது. ஒரு நாள் பார்த்தா தொப்ப வெளியே வந்துற போது. அளவோட சாப்பிடு. ஆமாம் தம்பி, நீ சொல்றது சரிதான். எங்க காக்கடா? இல்ல என் புருஷன் ஆசாசையா சாப்பிடறதுக்கு உட்கார்ந்தாரு. அவரை கெடுக்கிற மாதிரி ஏமலே இப்படி சொல்ற? பின்ன என்ன, எத்தனையோ ஒரு சாப்பாடே இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஒரே நாள்ல உன் வீட்டுல இப்படி சாப்பிட்டா எப்படி கட்டுப்படி ஆகும்? அடப்பாவி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். அதுக்கு என்ன செய்யணுங்கிற? இப்போ யாராவது என் முன்னாடி வந்தா நான் என்ன இல்ல நான் சொல்லுவேன்? சாப்பாடு கொடுக்கத்தான் செய்வேன். அதுக்காக என் புருஷனை வீட்டுல திங்க விடாம இப்படி பண்றியே. சரி, வெளியே போயிட்டு வந்த சின்ன மகன் சாப்பிடலையே, இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருந்துச்சா? ஒட்டேல திங்கிறதுக்கு புருஷனும் முன்னாடி உட்காந்துட்டிய, அப்படிதானே? எந்தி போய் முதல்ல மனுஷனுக்கு 2 தோசையை சுடு. அத சொல்லு, ஐயாக்கு தோசை வேணும், அதுக்கு தான் இம்பட்டு பாடு. சரி வா, சுட்டு தரேன். ஏங்க நீங்க சாப்பிடுங்க. சரி அனிதா. என்ன பாக்குற? வா. இப்பா அம்மா சொல்றதெல்லாம் கேட்காத. அவ சொல்றதெல்லாம் மாதிரி நீ கேட்டு அளவில்லாம சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன்னைய ஒரு பொண்ணும் பார்க்காது. நீ அப்புறம் கிழவன் ஆயிடுவ, தொப்பை நிறைய வச்சிடும். அளவோட சாப்பிடு, சரியா? சரியில்ல, 2 இட்லி ஒரு வடை, சரியா? சூப்பர்ப்பா, சீக்கிரம் சாப்பிட்டு வா, சரியா? சரியில்ல. அப்பா சேச்சே, உள்ள விரட்டி முடிக்கிறதுக்குள்ளேயும் பெரும்பாடா இருக்கு. மனுஷன் பசியில உசுர் போடுற மாதிரி வர. எல்லாரும் நம்மள பார்க்க வச்சு நல்லா திங்குறாளுவோ. எப்படியோ விரட்டி முடிக்காச்சு. இப்போ நம்மளுக்கு பிடிச்ச கீ ரோஸ்ட அப்படியே பிச்சு சட்னியை தொட்டு அப்படியே உருட்டி சுவையா வாயில வச்சு அப்படியே கண்ணு மூடி மெல்லமா அப்படி சாப்பிடணும். அப்பதான் டேஸ்டா இருக்கும். சரி சரி, வேலையை ஆரம்பிப்போம். இல்லனா கெவுளி அடிச்ச மாதிரி எங்கேயாவது இருந்து நம்ம முன்னாடி வந்து நிக்க போறாளுவோ. என்னடி மண்ணிய 2 பேரும் உன்ன கொண்டாந்து விட்டுக்கிட்டு இருக்கியே? இம்புட்டு நேரம் நல்லா தின்னியலா? அப்படி என்ன இன்னும் ஏதாவது பாக்கி இருக்குதா? சரி, எங்களை திங்கி விட்டியால எல்லா பாடு படுத்தி எடுத்த. இப்போ நீர் மட்டும் நல்ல சுவையா தோசை, அதுலயும் கீ ரோஸ்ட் கேக்குதா உமருக்கு? நீ மட்டும் நல்லா உட்கார்ந்து அப்படி திங்கலாம், நாங்க மட்டும் திங்க கூடாது, அப்படிதானே? மரியாதை மரியாதை. நான் அண்ணன், எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்க 2 பேரும் கொடுத்துதான் ஆகணும். ஆமா, படிய மரியாதை கொடுக்கணுமா? மரியாதை மரியாதை கொடுக்குற அளவுக்கு நீ எப்படி நடந்துக்கிறீரு? அங்க போய் அப்பாவை சாப்பிட விடாம கெடுத்துருக்க, இங்க வந்து எங்களை சாப்பிட விடாம கெடுத்த. இப்போ நீர் மட்டும் உட்கார்ந்து ருசியா திம்பேருல. இப்படி இருக்கிய, ஒழுங்கு மரியாதை ஓடி போயிருங்க. கீ ரோஸ்ட் ஆடுறதுக்குள்ளே
என்னடி லீவு நாள்னா அதுக்குன்னு இம்பட்டு நேரமா குளிக்கிறதுக்கு? அவ உன்னை சாப்பிட கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. எவ்வளவு நேரம் ஆயிட்டு? மணி 9 மணி ஆகுது. இவ்வளவு நேரமா? சீக்கிரம் போய் சாப்பிடு போ. ஏங்க கொஞ்ச நேரம் ஆகாதா குளிக்கிறதுக்கு? இப்பதான் புடவையை கட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளேயும் சாப்பிடனா எப்படி சாப்பிட முடியும்? நீங்க சாப்பிட்டீங்களா? நான் போய் சாப்பிடுறேன். அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. என்னடி குளிக்கிறதுக்கு என்ன 1 மணி நேரமா? தினமும் அறக்க பறக்க குளிச்சுட்டு பறந்து பறந்து ஓடுறேன். இன்னைக்கு தான் கொஞ்சம் நேரம் கிடச்சிச்சு. அதுக்கு என்ன தலை அலசுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அதுக்காக புடவை கட்ட வேண்டாமா? சரிம்மா தாயே, கண்ணை உருட்டிக்கிட்டு சண்டைக்கு வராத. போ போ, சீக்கிரமா போய் சாப்பிடு. அவளும் சாப்பிடணும்ல. எம்பட்டு நேரம் சாப்பிடாம உட்காந்து கிடப்பா? ஆமால, இந்த அனிதாவை சாப்பிட சொன்னாலும் சாப்பிட மாட்டா. ஏன் நீங்க சாப்பிட உட்காந்தீங்களா? அவளையும் சாப்பிட சொல்லியிருக்க வேண்டியதானே? எங்க சொன்னா கேக்குறாளா? ஏன் அவ சாப்பிடலன்னா அவளுக்கு ஊட்டி விட்டுருக்க வேண்டியதானே? அவ சாப்பிடலன்னு இங்க வந்து கொடை சொல்லிட்டு இருக்கீங்களாக்கும். ஏன் குளிக்க போனவா முன்ன பின்ன தான் குளிச்சுட்டு வருவா. அவளுக்காக என்னமோ காத்து இருக்கிற மாதிரி சொல்றியே. ஏன் இவ வட வரைக்கும் நீங்களும் சாப்பிடாம காத்து இருந்திருக்க வேண்டியதானே? உனக்காக சாப்பிடாம காத்திருக்கலாம். இவளுக்காக எதுக்கு காத்திருக்கணும்? நீயும் சாப்பிட வருவன்னு காத்து தான் கடந்தேன் அத்தான். ஆனா உன்னை ஆளையே காணுமே. ஆமா, நினப்புதான் பொழப்ப கடுக்கு. இவளுக்காக காத்து கிடக்கா காத்து. காலையில 4 இட்லி எடுத்துட்டு நான் போயிட்டேன் செவனையன்னு. அது சரி. பின்ன எல்லாருக்கும் காத்து கிடக்கணும்னு என்ன அவசியம் வந்திருக்கு? எனக்கு வயிறு பசிச்சுது, நான் சாப்பிட்டுட்டேன். இப்போ நீங்க சாப்பிட்டாச்சுல, அவ வந்து சாப்பிடுவா. போய் வேலையை பாடுங்க. உத்தரவு மகாராணி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் கிளம்புறேன். ஐசு சீக்கிரம் வந்து சாப்பிடு. ஆமா, அவடதான் அவர் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. உன் வாயில என்ன கொலக்கட்டையா போட்டிருக்க? கேட்க வேண்டியதானே? ஏடி, அவர் இப்ப என்ன சொல்லிட்டாருன்னு நீ தாம் தும்னு குதிக்கிற? எதுக்கு டீ? போய் வேலையை பாரு. வேலையை பார்க்கணும். வேலையை சீக்கிரமா சேலையை ஊட்டிட்டு போய் சாப்பிடு, இல்லைன்னா ஆடி போயிட போகுது. சரி, நான் போய் சாப்பிட்றேன். நீ சாப்பிட்டல, பசங்களை எங்கன்னு போய் பாரு. பார்க்குறேன். ஏ அப்பா, என்ன போடுறா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்கலான்னு இப்போ பார்ப்போம். சரியா? முதல்ல நம்ம பார்க்க போறது இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர். இந்த சின்ன ஸ்பீக்கர்ல நீங்க போன்ல இருந்து ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணா பாட்டு கேட்கலாம். இத பத்தி நம்ம பார்ப்போம். சரியா? மிவி ப்ளே 5 வாட் போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர். இதோட விலை இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா 799 ரூபாய்க்கு Flipkartல கிடைக்குது. முந்தைய விலை 1999 ரூபாய் இருந்திருக்கு. 60% ஆஃப்ல இப்போ 799 ரூபாய்க்கு கிடைக்குது. வேணுங்கிறவங்க நம்ம வீடியோக்கு
ரூபாய்க்கு 2 சேலைனா நம்ம நார்மலா டெய்லி யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. வேணுங்கிறவங்க ஆர்டர் போட்டுக்கோங்க. நீ என்ன வாயில கொழுக்கட்டையா போட்டுருக்க? நல்ல சத்தமா சொல்லு. கஸ்வி சாரீஸ் ஃப்ளோரல் பிரிண்ட் பாலிவுட் ஜார்ஜெட் சாரி. வேணுங்கிறவங்க இந்த சேலை கலரு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்டர் போட்டுக்கோங்க. இல்லைன்னா வேற நிறைய கலர் இருக்கு, அதுக்குள்ள நீங்க போய் ஃப்ளிப்கார்ட்ல பார்த்து ஆர்டர் போட்டுக்கலாம். ஆனா இவன் சொல்ற மாதிரி வீடியோக்கு கீழே வர்ற வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி உள்ள போங்க. உங்களுக்கு வேணுங்கிறத ஆர்டர் போட்டுக்கோங்க. சரியா? 2000 ரூபாய் மதிப்புள்ள கஸ்வி சாரீஸ் ஃப்ளோரல் பிரிண்ட் பாலிவுட் ஜார்ஜெட் சாரி இப்போ வெறும் 499 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்ல கிடைக்குது. வேணுங்கிறவங்க நம்ம வீடியோக்கு கீழ வர வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. பேக்ல 2 சாரி இருக்கும், மல்டி கலர். 2 சாரியோட மொத்த விலை 499 ரூபாய். 75% ஆஃப்ல கிடைக்குது ஃப்ளிப்கார்ட்ல. வேணுங்கிறவங்க நம்ம வீடியோ கீழ வர வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. சரியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு எங்களால் வீடியோ போட முடியும்னு நம்பிக்கை இல்லை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு நாங்கள் எல்லாரும் கிறிஸ்மஸ் கொண்டாடணும்ல, அதனால வீடியோ வருமானு தெரியல. நாங்களும் பிரியாணி செய்கிறதுல பிஸி ஆயிடுவோம். அதான் சரி கிறிஸ்மஸ் வீடியோவை இன்னைக்கே போடலான்னு முடிவு பண்ணிட்டோம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். நான் உங்க அஸ்வினி, இவன் உங்க அபி. நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்காக ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்றதுக்காக வந்திருக்கோம். உங்க எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் உங்க அருண். உங்க எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க கவிதா. உங்க எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். என்ன தெரியுதா? நான் தான் அவந்தி. எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஹாய் தமிழ் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அபிதா செல்லம், வந்தி செல்லம். மதர் தான் எங்கள் அக்கா பொண்ணு, 2வது பிள்ளையும் வடை வேணும்னு சொல்லி அடம்பிடிப்பா. அதனால தோசைக்கு ஆட்டுற மாவில் கொஞ்சம் எடுத்து வடை சுட்டு பிள்ளைங்கள் திங்கிறதுக்கு கொடுப்பேன். கண்ணு வைக்காத அஸ்வின் செல்லம், பாவம் பார்ப்பாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தமிழ் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்கா எப்படி இருக்கீங்க? ஹாய் தமிழ் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அஸ்வின் செல்லம், அவந்தி செல்லம், அபிதா செல்லம், எங்கள் அருண் தங்கத்தை காணும். வேற லெவலாக இருக்குது. காலையில் செம்மையாக சூப்பராக இருக்குது. என்னங்க குட்டிகளா வடையும் இட்லியும் செம்ம மாதம் சாப்பிட்றீங்க போல இருக்குது. அஸ்வின், கண்ணு வைக்காத, குட்டி பாப்பா சாப்பிடட்டும், நல்லா வளரட்டும். கண்ணு வைக்காத. உனக்கு வேணும்னா போய் அனிதா மட்டும் வாங்கி சாப்பிடு. உனக்கு இட்லியும் வடையும் பிடிக்குமா? இட்லி பிடிக்கும், வடை அவ்வளோவா இஷ்டம் இல்லை. பரவாயில்ல, நல்லா சாப்பிடுங்க. பார்த்து பத்திரமா இருங்க. வீடியோ போடுறதுக்கு காலையிலே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. செம்ம மாசம் இருக்குது. என் செல்லக்குட்டி, மயில்குட்டி, புஜுக்குட்டி, கண்ணுக்குட்டி, உம்மா லவ் யூ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. சாப்பிட்டியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் மசலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் மசலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ அக்கா. ஹாய் உமா குட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்லம். நான் என்னுடைய சகோதரிகளும் இப்படித்தான் சண்டை போடுவோம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் உமா குட்டி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் உமா குட்டி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சரண் விஜய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சரண் விஜய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சரண் விஜய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? அபிதா செல்லம், நீங்கள் 2 பேரும், அவந்தி செல்லம், நீங்கள் 2 பேரும் அஸ்வின் செல்லம் கூட சண்டை போடுறீங்க. அம்மா உங்க கூட பேச மாட்டேன். சங்கீதா அம்மா ஓகே. அஸ்வின் செல்லம், அபிதா செல்லம் எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூம்மா.
இந்த வீடுகளில் தினம் தினம் நடக்கிற சண்டை தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? தூத்துக்குடியே கிறிஸ்மஸில் களை கட்டி இருக்குமே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் மகேஷ் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அவந்தி செல்லம், அபிதா செல்லம், சூப்பர் சூப்பர், பியூட்டிஃபுல், வெரி வெரி நைஸ். ஐஸ்வர்யா சூப்பர், மகி சாலினி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ அக்கா. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? சாப்பிட்டியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீ எப்படிமா இருக்க? ஹாய் பிள்ளை தமிழ், வெரி நைஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ. ஹாய் கிறிஸ்டினா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நாங்கள் நல்லா இருக்கோம், நீ எப்படிமா இருக்க? 2 லிட்டில் குட்டீஸ் ஆர் வெரி போல்டு, தி சீட் தர் பிக் பிரதர் அஸ்வின் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க, தேங்க்யூ ஸோ மச்மா. இது தினம் நடக்கிற வாடிக்கை தான், என்ன செய்யறது? ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜயா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? அன்பான உறவுகளே, உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்னு கமெண்ட் பண்ணியிருக்க, தேங்க்யூ ஸோ மச்மா. லவ் யூ ஸோ மச்மா. பிஸியாக இருக்கிறோம், என்ன செய்ய, அதனால தான் சரி வர பேச முடியல. டேக் கேர். ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். ஹாய் மாமா, அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, அனைவரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இதோ வரேன், முதுகு தேய்ச்சி விட அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். மாமா வெயிட்டிங்கில் இருக்கேன் மாமா. ஐ லவ் யூமா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ அக்கா. ஹாய் விபிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? சூப்பர் சூப்பர் வீடியோன்னு கமெண்ட் பண்ணியிருக்க, தேங்க்யூம்மா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீ எப்படிமா இருக்க? ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? சூப்பர் சூப்பர் வீடியோன்னு கமெண்ட் பண்ணியிருக்க, தேங்க்யூ. கிறிஸ்மஸ் தாத்தா வேசம், அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், வந்தி செல்லம், அபி செல்லம், என்ன மாமா பேச 2 செல்லங்கள், அனிதாக்கா, ஐஸ் மாமா, ஐசக்கா, மாமா எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன், நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்மா, நீ எப்படி இருக்க? ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், குட்டி பிள்ளைகளே காண நான் எல்லாருக்கும் சாப்பிட்டீங்களா, குட் நைட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அஸ்வின் செல்லான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் ரீமாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் கிறிஸ்மஸ் தாத்தா அருமையாக இருக்கிறாருன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வினோட கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ அக்கா. ஹாய் அருணிஷியோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் தங்கம் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் சூப்பர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ. ஹாய் அருணிஷி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அருணிஷி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், தேங்க்யூ அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம் குட்டி கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ் அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கிறிஸ்மஸ் பிஸியில் இருப்பீங்க, என்ன எல்லா பலகாரமும் சுட்டாச்சா? கண்டிப்பாக சாப்பிட வந்துடுறோம். ஐ லவ் யூ அக்கா. ஹாப்பி கிறிஸ்மஸ் அக்கா.
ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? கேட்க முதல்ல செஞ்சாச்சு, இன்னும் நிறைய 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 எதிர்பார்க்குறேன். எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்களா? லவ் யூ அக்கா, ஹாப்பி கிறிஸ்மஸ் அக்கா. ஹாய் சூரியபிரகாஷ் மாரியம்மாள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூரியபிரகாஷ் மாரியம்மாள் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ அக்கா. ஹாய் மாரியம்மாள் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. மை டியர் ஜிஎன்ஜே ஃபேமிலி, உங்க எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் கிறிஸ்மஸை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும்